அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஈரான் போரில் 2 வாரத்தில் 100 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் நிலவி வருகின்றது. ஈரானின் பாந்தர் அப்பாஸ், குவாசம் தீவு, சாம்பகார், கொனார்க், ஜிரிக் போன்ற துறைமுக நகரங்கள் மீது தொடர்ந்து 10வது நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த போரில் காயமடைந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கையை அமெரிக்கா மறுப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த செய்தி தொடர்பாளர் சான் பார்னல், ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெற்று வருகின்ற தாக்குதலில் சுமார் 100 அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏதாவது ஒரு வகையில் காயமடைந்துள்ளனர். அதில் பெரும்பாலானோருக்கு சிறிய அளவிலான காயம் என்பதால் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் அமைப்பு சவுதி அரேபியாவிற்கு எதிராக உடனடி கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. ஏமன் மக்கள் அனைவரும் போருக்கு ஆயத்த நிலையில் இருக்குமாறும் ஆயுதம் ஏந்திய போரிட தயாராகுமாறும் அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த வாரம் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தில் சவுதி அரேபியா தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதற்கு பதிலடியாக சவுதியின் அப்காஸ் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இதன் மீது தொடர்ச்சியாகவே இந்த கடல்வழி முற்றுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தங்களின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலை மறைக்குமாறு அவர்களுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த அமைப்பின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜஹாஸ் சரி வெளியிட்ட காணொலியில், பல ஆண்டுகளாக ஏமன் மக்கள் மீது சவுதி விதித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக கண்ணுக்கு கண் என்ற அடிப்படையில் இந்த முற்றுகை உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவுகின்ற தீவிர போர் சூழலுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவின் வணிக கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களை இலக்கு வைத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது, ஹோர்முஸ் வழியாக செல்ல முடியாத கப்பல்களுக்கு போப் அல் மண்டேப் நீரிணை ஒரு மாற்றுப்பாதையாக இருந்து வருகின்றது. செங்கடலின் தென்முனைக்கு செல்கின்ற போப் அல் மண்டேப் நீரிணைக்கு அருகிலுள்ள கேமன் பகுதியை அவர்கள் கட்டுப்படுத்துகின்றார்கள். இந்த நீரிணையை மூடுவதால் உலகில் எண்ணெய் விநியோகம் 7% குறைவடையும் என்று சவுதியின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸுக்கு இணையாக இந்த மற்றொரு வர்த்தக பாதையையும் மூடுவது உலக பொருளாதாரத்தின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளது. பஹ்ரைன், ஜோர்தான் மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நேற்றைய தினம் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. தெற்கு ஈரானை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் தாக்கப்பட்ட கப்பல்களில் 2 ஹோர்முஸ் நீரிணையில் தீப்பிடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் ஏமனில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை விதித்ததால் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு புதிய போர்முறை உருவாகும் அபாயம் நிலவி வருகின்றது. இந்தியாவின் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிற்கு அருகேயுள்ள சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த வெடிவிபத்தில் 15 பேர் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணைகளின்படி எரிவாயு கசிவின் காரணமாகவே இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்று அந்நாட்டு பாதுகாப்பு தரவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதட்டங்கள், எதிர்பாராத பாதுகாப்பு நிகழ்வுகள், பயண இடையூறுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க நலன்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்து அமெரிக்க வெளியுறவு செயலகம் நேற்றைய தினம் அமெரிக்க குடிமக்களுக்கு உலகளாவிய எச்சரிக்கை ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதட்டங்கள் காரணமாக பாதுகாப்பு சூழல் சிக்கலானதாகவே உள்ளது. மேலும் எதிர்பாராத விதமாக நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது என்று அந்த செயலகம் தனது ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. தற்போது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கர்கள் விழிப்புடன் இருக்குமாறும், சாத்தியமான விமான ரத்துகள், தற்காலிக வான்வெளி மூடல்கள் மற்றும் பிற பயண இடையூறுகளுக்கு தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டனர்.
அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களால் வெளியிடப்படுகின்ற பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கண்காணிக்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றவும், செய்தி அறிக்கைகள் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் அமெரிக்க குடிமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மத்திய கிழக்கிற்கு வெளியே உள்ள அமெரிக்கர்கள் அப்பகுதிகளுக்கு மற்றும் அப்பகுதி வழியாக பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய கிழக்கிற்கு வெளியே உள்ளவை உட்பட அமெரிக்க தூதரக வசதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஈரானும் ஈரானுக்கு ஆதரவான குழுக்களும் வெளிநாடுகளில் உள்ள மற்ற அமெரிக்க நலன்களையோ அல்லது உலகம் முழுவதும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கர்களுடன் தொடர்புடைய இடங்களையோ குறிவைக்கக்கூடும் என்று அது மேலும் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக நாட்டின் நுரிஸ்தான் மாகாணத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வருகின்ற நிலையில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் குறித்த மாகாணத்தின் பரன் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் ஆப்கானிஸ்தானில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதேவேளை வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அமெரிக்க செனட் உறுப்பினர் பென்னி சாண்டர்ஸ் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ராணுவ ஆதரவை மீண்டும் கடுமையாக சாடியுள்ளார். பெஞ்சமின் நெதன்யாகுவின் தீவிரவாத அரசாங்கத்திற்கு அமெரிக்க வரி செலுத்துவோரின் நிதியிலிருந்து இனி 1% கூட வழங்கக்கூடாது என்று அவர் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். காசாவின் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுவதையும் உட்கட்டமைப்புகள் அழிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் சர்வதேச விதிகளை மீறி முன்னெடுக்கப்படுகின்ற இத்தாக்குதல்களுக்கு அமெரிக்கா துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலுக்கான ராணுவ உதவிகளை உடனடியாக நிறுத்துவதற்கு அமெரிக்க சட்டமன்றம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் மீண்டும் ஒரு முழுகளவிலான போரை தொடர்வதற்கோ அல்லது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கோ தேவையான அதிநவீன ஏவுகணைகளின் கையிருப்பு அமெரிக்காவிடம் போதிய அளவில் இல்லை என்று அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள செய்தியில், நீண்டகால ராணுவ நடவடிக்கைகளை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கு தேவையான ஏவுகணைகள் கையிருப்பு தற்போது நம்மிடமில்லை. ஆனால் வெள்ளை மாளிகை இந்த தீவிர நிலைமையை உணராமல் கூடுதல் போர் விமானங்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பி வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோமாஹாக் மற்றும் மெட்ரியாட் போன்ற அதிநவீன ஏவுகணைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதை இந்த ஆயுத பற்றாக்குறைக்கு முதன்மை காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானுடனான மோதலில் உயிரிழந்த அமெரிக்க ராணுவ வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளதாகவும் 430க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பாதுகாப்பு இழப்பு பகுப்பாய்வு மையம் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் உலகில் முதல் கனரக ரோபோ குதிரையை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளது. இது உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் மற்றும் ஸ்மார்ட் சவாரி செய்யும் 4 கால் வாகனம் என்று கூறப்படுகிறது. இந்த நவீன ரோபோ குதிரை சுமார் 30 கிலோ எடையும் 1/2 மீட்டர் உயரமும் கொண்டது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் குறித்த ரோபோ குதிரை 75 கிலோ வரை சுமக்கும் திறன் கொண்டது. ஒருமுறை மின்னேற்றினால் 20 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் என்றும் இதனால் 25 டிகிரி சரிவுகளும் ஏறக்கூடியது என்றும் இதன் வடிவமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு நிலப்பரப்புகளில் இயங்கி தடைகளை தவிர்த்து உடல் வடிவத்தை மாற்றி குரல் வழி தொடர்பு கொள்ளும் திறனையும் கொண்டுள்ளது. முற்றிலும் 4 கால் உயிரியக்கவியல் கட்டமைப்பை கொண்டுள்ள குறித்த ரோபோ செங்குத்தான சரிவுகள், சரளயம் மற்றும் சேறு உள்ளிட்ட சிக்கலான நிலப்பரப்புகளிலும் பயணிக்கக்கூடியவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் உலகில் முதல் கனரக ரோபோ குதிரையை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.